வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே வருமாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஏன் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா முக்கியம்னா, நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து 6:30க்கே ஓப்பன் ஆயிரும். நம்மளோட மார்க்கெட் வந்து 9:30க்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த 6:30க்கே ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ அதனால மார்க்கெட் வந்து அதாவது ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸஸ் வந்து எந்த பக்கம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே போனால் எது வரைக்கும் போகலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ், கீழே வந்தால் எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் சப்போர்ட், இந்த ரேஞ்சை வந்து அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிற டேட்டாவை நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஆப்ஷன்ஸில் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற காலர், அதாவது பக்கெட் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல்காக பக்கெட் ஆர்டர்ஸ் லிக்விடிட்டி ப்ரீ கிராபிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அப்படின்னா ஏற்கனவே அங்கே ஸ்டாக்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நமக்கு வந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால இந்த பக்கெட் ஆர்டர்ஸ் முன்னாடியே போட்டு வச்சுருப்பாங்க பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணாலும் நமக்கு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ பெரும்பாலும் ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன நம்ம பார்க்குறோமோ அதே தான் வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலன்னு தெரியும். சில நாட்களில் சில இது வித்தியாசப்படும். ஸோ அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு நம்ம வந்து கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி டேட்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து ஸ்டார்டிங்கில் 6:30க்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இல்லை, ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு நேற்று 6:30க்கு. கரெக்டாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நேற்று. ஸோ ஜூலை 1ஆம் தேதி ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா 6:30க்கு ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கேண்டில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் த கேண்டில் எல்லாம் சின்னதாகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்போது ஆல்மோஸ்ட் லைக் இந்த ரேஞ்ச் நமக்கு பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து பாசிபிள். ஸோ அதே மாதிரி தான் நேற்று வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் பாசிபிளாக தான் இருந்துச்சு. ஓகே, அதே சமயம் இன்றைக்கி நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆனப்போ ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு ஒன்று. இந்த ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழே க்ராஸ் ஆயிடுச்சு. 20லேருந்தும் கீழே க்ராஸ் ஆயிடுச்சு, 50லேருந்தும் கீழே க்ராஸ் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து எதுக்கு அப்ரோச் பண்ணிட்டு இருக்குன்னா 200ஐயும் கீழே க்ராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிங்கிறனால செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம இப்போ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து மேலே எவ்வளோ தூரம் போச்சோ கேப் அப் இல்லை, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட டெய்லிங் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இது பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா சில டைம் கேப் அப்புங்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போது இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அண்ட் 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா 10, 20, 50 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான அர்த்தம்னு சொல்லலாம். அதே இது ஹையஸ்ட் வேல்யூ 50, 20, 10 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ளூ கலர் வந்து 50, இந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா 20, இது வந்து 10. அப்போது இதை நம்ம அனலைஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்மளோட செல்லிங் ப்ரெஷர் வந்து டவுன் சைட் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்லிங் நடக்குதா அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது. ஓகே, அண்ட் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது பாருங்கள். நேற்று சென்செக்ஸ் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டெத் கிராஸில் தான் இருக்குது. ஸோ கோல்டன் கிராஸில் இருக்குது. ஸோ கோல்டன் கிராஸ்னால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஆனால் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை கூர்ந்து கவனித்தோம்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து இந்த ஹையஸ்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் இந்த லோவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஃப்ளாட் லைனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு ஆவரேஜ் எடுக்கும்போது இங்கே ஃப்ளாட் லைன். அப்போது நம்ம வந்து ஒரு லைன் வரைஞ்சோம், கீழே ஒரு லைனு, மேலே ஒரு லைன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே மார்க்கெட் கம்ப்ரெஸ் ஆகி, இது வந்து நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒரு ஆப்ஜெக்டாகவே வச்சுக்கிட்டா கூட மார்க்கெட் அப்படியே கம்ப்ரெஸ் ஆகி இந்த இடத்துல வந்து நிற்குது. அப்போது இங்கேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகுமா கீழே பிரேக் அவுட் ஆகுமாங்கிறது ஒரு கொஸ்டின். ஓகே, அப்போது இது வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பை விட கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா
எனக்கு தெரிஞ்சு மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்காக வாய்ப்பு வந்து கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா மேலே பிரேக் அவுட் ஆகிறதா இருந்தால் இப்படி இருந்திருக்கும். அதாவது மேலே இருக்கிற லைன் ஸ்ட்ரைட்டாகவும் கீழேருந்து கன்சாலிடேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஆனால் இப்போ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு தான் வருது, கீழே நமக்கு ஸ்டடியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சென்செக்ஸில் நம்ம வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட் இன்றைக்கி எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 83,500 வரைக்குமாவது மினிமம் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு கேப் அப்பே நமக்கு கேப் அப் வராது, வந்தாலும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா 84,000 வரைக்கும் போகலாம். அப்போது நீங்கள் அவுட் ஆஃப் த மணி 84,000ல் கால் ஆப்ஷன் வாங்குறது போது கேர்ஃபுல்லாக வாங்கணும், அதோட டெல்டா வேல்யூ பார்த்துட்டு. அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி பெட்ரு சென்செக்ஸில். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சென்செக்ஸில் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 83,500 இருக்குது, சாரி சப்போர்ட் வந்து 83,500 இருக்குது, அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 84,000 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ மேலே போச்சுன்னா சென்செக்ஸ் அதிகபட்சம் 84,000, டவுன்ஃபால் ஆனால் 83,500, அண்ட் டவுன்ஃபாலுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்ப்ரெஷனில் பார்த்தோம். இந்த இடத்துலேருந்து லோவர் ஹை வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, அதே மாதிரி லோவர் லோ ஃபார்ம் ஆகிறது வந்து லிமிட்டடாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு மார்க்கெட் வருதுன்னா இந்த ஹையை விட கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து லோவாக தானே இருக்குது, அப்போ இதுக்கு பேர் லோவர் ஹைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லோவர் லோனா இந்த பக்கம் இதை விட இது கீழே போகிறனால இதுக்கு பேர் லோவர் லோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நமக்கு லோவர் ஹை நிறையா ஃபார்ம் ஆகிருக்கு, அதே மாதிரி லோவர் லோ வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகலை. அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு டவுன் சைட் பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்து சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டாவது வந்து நம்மளோட சென்செக்ஸோட பிசிஆர் ரேஷியோ, புட் கால் ரேஷியோ. ஸோ குவான்டிட்டி எவ்வளோ புட் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கால் இருக்குது, இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 0.9 வருது. அண்ட் இந்த 0.9ங்கிறது நான் வந்து அட் த மணிலேருந்து 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த பக்கமும் 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த பக்கமும் இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற மாற இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிசிஆர் ரேஷியோ இப்போ 9.5 இருக்குது. 10 வைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள், 5னா அட் த மணிலேருந்து 1 2 3 4 5 இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5. ஸோ இப்போ நம்ம 15 தான் ஒரு ஆவரேஜாக வைக்கிறது. ஸோ அப்போ ஒரு தடவை நமக்கு பிசிஆர் ரேஷியோ மாறிட்டே இருக்கும். அண்ட் இந்த 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வைக்கும்போது நமக்கு 0.98 இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஓவரால் பிசிஆர் ரேஷியோ இந்த எக்ஸ்பைரி டே வரைக்கும் இந்த ஓவரால் பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.9 இருக்கிறனால சென்செக்ஸ் வந்து டவுன்ஃபால் எக்ஸ்பெக்டட். ஓகே, இதுதான் நமக்கு சென்செக்ஸில். அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஒரு இப்படி கம்ப்ரெஷன் ஆகிட்டு இருக்கு, மேலே இருந்தும் கீழே வந்துட்டு இருக்கு, கீழே இருந்தும் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு கம்ப்ரெஷன் வரும்போது நமக்கு வந்து பிரேக் அவுட் எந்த பக்கம் வேணாலும் வரலாம். ஸோ அதுதான் நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஸோ சென்செக்ஸ்க்கும் நிஃப்டி 50க்கும் இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேத்தோட மார்க்கெட் பொறுத்தளவு ஸ்ட்ராங்கான அப்வர்ட் மூவ்மெண்ட் கிடையாது. ஆனால் நமக்கு இந்த ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரெஷனில் தான் இருக்குது. அப்போது நிஃப்டி 50ல் லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டே இருந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் லோவர் லோ, இதுவும் லோவர் லோ, லோவர் லோ. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்க்கும்போது நம்மளோட ஹைட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது சைட்வேஸ் கம்ப்ரெஷன். அப்போது நிஃப்டி 50 எந்த பக்கம் வேணாலும் பிரேக் அவுட் ஆகலாம், மேலேயும் கீழேயும் ஆகலாம். இதுதான் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஆனால் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ நமக்கு பார்க்கும்போது நிஃப்டி 50ல் என்ன தெரியுது அப்படின்னா நம்மளோட கால் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப மல்டிப்புளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று பார்க்கும்போது நமக்கு கால் ஆப்ஷன் தான் அதிகமாக இருந்துச்சு. அதே சமயம் நான் 27ஆம் தேதி பார்க்கும்போது புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போ இந்த மாதிரி மல்டிபிள் புட் ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்குன்னா மல்டிபிள் தடுப்பு சுவர் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நிறையா தடுப்பு சுவர் இருக்குது, அப்போது கீழே வர்றதை தடுக்கிறதுக்கு நிறையா சுவர் இருக்குது. ஓகே, ஆனால் இன்னையோட நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா மேலே போகிறத தடுக்கிறதுக்கு நிறையா சுவர் இருக்குது. அண்ட் அப்படிங்கிறனால நிஃப்டி 50யோட பிசிஆர் ரேஷியோ 0.7 இருந்தாலும் நமக்கு வந்து மேலே போகிறதுக்கான கஷ்டம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேலே போச்சுன்னா அதிகபட்சம் 25,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு தான் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளோட நிஃப்டி 50க்கு. அண்ட் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து 26,000 வரைக்கும் நம்மளோட நிஃப்டி 50 புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 இன்றைக்கி மேலேயும் பிரேக் அவுட் ஆகலாம், கீழேயும் பிரேக் அவுட் ஆகலாம். கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு என்ன சொல்லலாம்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 25,600 இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26,000 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த 25,600 கிராஸ் ஆனால் மட்டும்தான் 26 போகும். அப்படி இதை கிராஸ் பண்ணலை அப்படின்னா திருப்பி வந்து ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். ரேஞ்ச் பவுண்ட்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இல்லைனா இந்த 25,500க்கு மேலேயும் கீழேயும்
ரேஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளோட நிஃப்டி 50ல். ஓகே, மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டி 30ஆம் தேதியிலேருந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆயிருச்சு. ஷார்ப்பான ரேஞ்ச் பவுண்ட்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட். அதாவது அதிகபட்சம் மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 57,500 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, அப்போ இந்த 57,500 என்னது, ஏன் முக்கியமான ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் அப்படின்னா 57,500 தான் ஆல் டைம் ஹை ஆஃப் பேங்க் நிஃப்டி. அதுவும் நமக்கு எப்போ ரீச் ஆயிருக்கு, நம்மளோட 30ஆம் தேதி தான் ரீச் ஆயிருக்கு. ஸோ 30ஆம் தேதி ரீச் ஆயிருக்கு, அதாவது திங்கக்கிழமை. ஸோ திங்கக்கிழமை ஒரு பேங்க் நிஃப்டிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டாக். அப்போது பேங்க் நிஃப்டி ஸ்டாக் ரீச் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இது நம்ம கவனிக்கணும். ஓகே, ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இன்றைக்கும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இல்லைனா இந்த ரேஞ்சில் தான் இருக்க போது. 57,500க்கும் 57,200க்கும் நடுவில் தான் பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுதான் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ. அண்ட் நம்மளை இதுவும் சொல்லுது பிசிஆர் ரேஷியோ 1.1 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால டவுன்ஃபாலுக்கு எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் டவுன்ஃபால் ஆனாலும் 57,200 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். அதை தாண்டி போகாதுங்கிறது தான் நமக்கு பேங்க் நிஃப்டி. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பேசுகிறனால ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னென்னா நமக்கு வந்து இந்த வாரமா அடுத்த வாரமாங்கிறது நமக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு ஸ்டாக் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அசட்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எப்போன்னா ஓகே 2 வாரம் இருக்குது. 19ஆம் தேதி ஜூலை 19ஆம் தேதி ஹெச்டிஎஃப்சியோட பேங்க் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து நமக்கு பார்க்கும்போது ஓகே, அப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி ஒரு நியூ ஆல் டைம் ஹை டச் பண்ணுறது கஷ்டம். மேபி நமக்கு வந்து ஜூலை 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. அப்படிங்கிறனால அதை ஃபாலோ பண்ணி வர்ற 21ஆம் தேதி மார்க்கெட் இந்த 2 ரிசல்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால், ஐசிஐசிஐ ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால், இது ரெண்டும் சேர்த்து பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி ஒரு நியூ ஆல் டைம் ஹை மினிமம் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 58,000 வரைக்குமாவது போகும். அப்போது பேங்க் நிஃப்டி க்ரோத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த வாரம் எக்ஸ்பைரிக்குள்ளே மூவ்மெண்ட் ஆகுமாங்கிறது தான் டவுட்டு. ஏன்னா போன வாரம் எக்ஸ்பைரிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஸோ போன வாரம் எக்ஸ்பைரிங்கிறது நமக்கு வந்து 26ஆம் தேதி. ஸோ 26ஆம் தேதி நமக்கு பெரிய மூவ்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கல. ஓகே, ஆனால் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இந்த வாரம் எக்ஸ்பைரி வரைக்கும் பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். சென்செக்ஸ் வந்து டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சென்செக்ஸ் டவுன் சைட் பிரேக் அவுட்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சொல்லுது. அதே இது நிஃப்டி 50 பார்க்கும்போது 2 பக்கமும் ஈக்குவல் சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட இந்த பிசிஆர் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸ் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் நிஃப்டி 50 வந்து இந்த 25,500க்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே சமயம் நமக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். 57,500க்கும் 57,200க்கும் நடுவில் தான் இருக்கும். டவுன்ஃபால் ஆனாலும் 57,200 வரைக்கும் தான் பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகும். அண்ட் இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் ஸ்டில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை நீங்கள் 9 மணி வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து 6:30 பார்த்தீங்கன்னா 7:40 வரைக்கும் தான் பார்க்குறோம். இது பார்க்கும்போதே தெரியுது நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு. அப்போ நமக்கு 3 இண்டெக்ஸஸ்லேயும் இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட் இன்றைக்கி ட்ரேடிங் செஷனுக்கு.